வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. ஸோ லாங் டேஸ்க்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி தான் லாங் வீடியோ போடுறோம். அப்படியே பேசிக்கிட்டே வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஒரு 10-20 நாள் வீட்டிலே இல்லை, அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். பார்த்தா எலி, ஒரு எலினால் வீடே டோட்டலாக மாறிடுச்சுங்கிற மாதிரி. அது வந்தனால அதை தேடுறோம்னு எல்லா திங்ஸும் வெளியில் எடுத்து போட்டு கஜன்னு கிடந்துச்சு வீடு. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் நானும் தான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு கிடந்தோம். ஸோ எல்லாத்தையும் கழுவி நீட்டாக இது பண்ணி இங்கிட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு அந்த கூடையிலலாம் செட் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி. சைடு பை சைடு அதையும் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலை, ஏன்னா நம்ம கொஞ்சம் வேலை நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால கடையில் வாங்கிட்டு வர சொல்லி 2 பேரும் சாப்பிட்டோம். மதியானம் நான் லஞ்சு ப்ரிப்ரேஷன் பண்ணியாச்சு. மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை குழம்பு வச்சுட்டு அப்புறம் சமைச்சிட்டு ஹாலில் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தனால ரூம்லேயே வச்சு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் டைம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜெல்லாம் இங்கிட்டு சேஞ்ச் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக மாற்றியாச்சு. நம்மளோட மணி பிளான்ட்டு அப்போ தான் கொஞ்சம் 2 லீஃப் விட்டுருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டி விநாயகர் வச்சாச்சு. ரொம்ப அப்படியே அழகாக யூனிக்காக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோம். எப்போதும் இப்படியே இருந்தால் பரவாயில்ல. மேலே ஃப்ரிட்ஜ் கவர் இனிமேல் தான் போடணும். ஸோ அது வாஷ் பண்ணிவிட்டு தான் இனிமேல் அதை க்ளீன் பண்ணிவிட்டு போடணும். எப்போதும் இப்படி நீட்டாக வச்சுக்க தான் ஆசை, என்ன பண்ணுறது பார்ப்போம். நம்மளும் மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ மாற்றி வைக்கிறனாலேயே மோஸ்ட்லி அது அது இருக்கிற இடத்துல கரெக்டாக வச்சிட்டோன்னா அது கரெக்டாக இருக்கும். மேலே இனிமேல் தான் அதெல்லாம் செட் பண்ணணும். அதுக்கு கேப்லேயே போயிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்கவே. ஃப்ரிட்ஜு இங்கிட்டு இருந்துருந்துச்சு. ஸோ அதை திருப்பி இங்கிட்டு செட் பண்ணியிருக்கேன். அது இங்கிட்டு செட் பண்ணோன்னே ரொம்ப ஸ்பேஸ் நிறையா இருந்துச்சு. கிச்சனில் கீழே கபோர்டுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இங்கே இல்லை. ஸோ அதனால் அதை நான் எப்படி செட் பண்ணேன்னு அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் இந்த சைடு செல்ஃப்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி செட் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் தான் மளிகை ஜாமான்லாம் வாங்கணும். அதை வாங்கி செட் பண்ணிவிட்டு நான் அதை இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த சைடு மிக்சிலாம் ரொம்ப நாள் அழுக்காக இருந்துச்சு. ஸோ அதையும் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே கீழே கபோர்டு இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த செவுத்துலையெல்லாம் ஒட்டுவாங்கள்ல, அந்த சூப்பர் மார்க்கெட் நிறைய இடத்துல இருக்கும். அதில் 2 சைடும் ஒட்டிட்டு பழைய பெட்ஷீட் அந்த சைஸ்க்கு கட் பண்ணி நறுக்கிட்டு அதை மாட்டி விட்டிங்கன்னா அது ரொம்ப கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பற்ற வச்சுட்டு ரூமும் அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு 6 மணிக்குள்ளேயே எல்லா ஒர்க்கும் முடிக்கணும் அப்படின்ட்டு அப்படியே எல்லா ஒர்க்கையுமே பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த க்ளீனிங் ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா மதியானம் வச்ச மட்டன் குழம்பு இருந்துச்சு. ஸோ மாவு இல்லையா, அதனால் சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சப்பாத்தி போட்டு நைட்டு டின்னர் முடிச்சாச்சு. நம்ம துவைச்ச துணியெல்லாம் காய போட்டுட்டு அப்படியே நிலாவை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பௌர்ணமியும் அதுக்கு நாள்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு மாடியில் சற்று நேரம் மூவி பார்த்தோம். அப்புறம் மூவி பார்க்கவும் மைண்ட் இல்லை. அப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு போய் படுத்துட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம காயப்போட்ட துணியெல்லாம் கொஞ்சம் நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா வெயில் போடுது. கொஞ்சம் நேரம் ஈவினிங் போல் எடுத்து வச்சிடலாம். அப்படியே போயிட்டு சரி பிரேக்ஃபாஸ்ட்டை செய்வோம் அப்படின்ட்டு அப்புறம் இன்றைக்கி உப்புமா தான் செய்ய போகிறேன். இது சில பேர் கிச்சடி அப்படின்னு செய்வாங்க. நமக்கு இந்த உப்புமா வச்சு அதோட சைடிஷ் சீனி வச்சு சாப்பிட்டா தான் நமக்கெல்லாம் உப்புமா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வரமிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கடுகுலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் அதையுமே செஞ்சு முடித்தாச்சு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு உப்புமா பிடிக்காதனால கொஞ்சமாக அவங்களுக்கு அதை வச்சுட்டு அப்புறம் கஞ்சி இருந்துச்சு, அதை சாப்பிட்டாங்க. நானாக உப்புமா சாப்பிடுவேன். ஆனால் சில பேருக்கு உப்புமாவே பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னே தெரில. நான் அதை வச்சு சீனி வச்சு சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஆனால் சுகர் இல்லாட்டி உப்புமா சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் அதில் சீனி வச்சு அதோட தொட்டு சாப்பிட்டா தான் அந்த மாதிரினா ஓகே சாப்பிட்ருவேன். ஹஸ்பண்டு அப்புறம் அத்திப்பழம் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது நல்லாயிருக்கும் இந்த ஜூஸு. நல்லா இந்த பாதாம் பிசின்னு இதெல்லாம் போட்டு நல்லா செஞ்சுருப்பாங்க. அது வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அது எல்லாேருக்கும் பக்கத்தில் பாப்பாங்களாம் இருப்பாங்க, எல்லாேருக்கும் ஊற்றி கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. சரி அன்றைக்கி குலசாமி கோயிலுக்கும் போகணுன்னு ஒரு பிளான் இருந்துச்சு. சரி இப்போ வீட்டில்
பூஜை பண்ணிடுவோம் அப்படின்னு. நம்ம நேற்று துவைச்சி போட்டோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுத்து பாத்ரூம்கிட்ட, ஹாலில், கிச்சனில், ரூம், பெட்ரூம்க்கு முன்னாடி எல்லாத்தையுமே வந்து போட்டு முடித்தாச்சு. அந்த ஃப்ரிட்ஜு கவரையும் இனிமேல் எடுத்து வந்து செட் பண்ணிட்டேன். அப்புறம் சரி பூஜை பண்ணலாம் அப்படின்னு பூ அன்றைக்கி வாங்கிட்டு வந்து கட்டி வச்சுருந்தேன். மல்லிகைப்பூவும் செவந்தியும். ஸோ அதை எடுத்து பூஜை பண்ணிடலாமா. எல்லா சுவாமிக்குமே பூ வச்சு முடிச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் பெரிய முருகனுக்கு, அப்புறம் சின்ன முருகனுக்கு, வேலுக்கு எல்லாத்துக்கும் வந்து அபிஷேகம் பண்ணி நல்லா வந்து அலங்காரம் பண்ணி அதெல்லாம் ஷார்ட்ஸில் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து போடவே முடியல. அப்புறம் நானும் எங்கள் அம்மா வீட்டில் அங்கே அப்படி மாறி மாறி இருக்கனால போட முடியல. ஸோ கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லாட்டி மந்த்லி ஒரு வாட்டி வந்து ஐயனுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி செட் பண்ணணும். இல்லாட்டி எங்கே இருந்தாலும் நம்ம அப்பன் முருகன் நம்ம மனசார நினச்சா போதும். அன்புக்கு மட்டும் கட்டுப்படுற தெய்வம். மார்னிங் சாமி கும்பிட்டு சரி ஈவினிங் குலசாமி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்டுக்கு வந்து உளுந்து கஞ்சி வந்து காய்ச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு அதை ரெடி பண்ணிவிட்டு, கருப்பு உளுந்து வந்து இன்னும் ரொம்ப நல்லது இல்லையா, கருப்பு உளுந்து ரொம்ப சத்து. அது கொஞ்சம் அது ஒரு அரை கப்னா இது அரிசி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுட்டிங்கன்னா தண்ணியோட கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கிண்டிட்டு இருந்தோம்னா அதில் கொஞ்சம் வெல்லம், நாட்டு சக்கரம், சுகர் இல்லாட்டி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் போட்டு தேங்காய் பால் ஊற்றலாம், இல்லாட்டி தேங்காய் துருவுனது சேர்க்கலாம். அதையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடித்தோன்னா ரொம்பவே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். எலும்புக்கெலாம் நல்ல வலுவாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பூவு, பத்திக்கட்டி எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ சும்மா தான் திடீர்னு கிளம்புனோம். கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமே அப்படின்ட்டு. மாதத்தில் ஒரு தடவையாச்சும் குலசாமியை பார்த்துட்டு வர்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம தினைக்குமே வேண்டிக்கணும். ஸோ மாதம் வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது நல்லது. அப்புறம் சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டாச்சு. நல்லா மனசு ரிலாக்ஸாக நிம்மதியாக கும்பிட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வியூ நல்லா இருந்துச்சு, அதை தான் வந்து எடுத்துருந்தேன். இது வந்து அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு நாள் வந்து எடுத்தது. ஸோ அது குலசாமி கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து இது ஒரு வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துருந்தாங்க. சரி அதை குழம்பு வச்சு ரசமும் வச்சுருவோம் அப்படின்னு ரசம் கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த ரசம் எப்படி செய்யறதுன்னு சிம்பிளாக பார்த்துருவோமா. எலும்பை வந்து நல்லா நச்சு எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு இதெல்லாம் நல்லா நச்சு, சின்ன வெங்காயத்தோட பச்சை மிளகாவும் சேர்த்து நச்சு இது எல்லாமே போட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். இது உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வேணும்னா சொல்லுங்கள், டீட்டெயிலாக நம்ம வேறு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நல்லா கொதிச்சோடனே கொத்தமல்லி தூவி இறக்கி குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக, ரொம்ப உடம்புக்கு நல்லது. நெக்ஸ்ட் டே அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் ஒரு வேலையாக ஊருக்கு போகிறனால என்னை இங்கே கொண்டு போய் விட்டுட்டு போயிருந்தாங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.